துளசி, இதை உனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆரம்பத்துல சும்மா ஃப்ரெண்ட்ஸை தான் பழகிட்டு இருந்தோம். எப்படின்னு தெரியல, அப்படி எல்லாம் மாறிடுச்சு. இப்போ ஒரு 7-8 மாசமா அவ வீட்டுக்கு நான் போய் வந்துட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் சும்மா விடுறீங்களா? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். இனிமே என்னைக்குமே என்ன தொடாதீங்க. மூர்த்தி, ஏன் அங்கே நின்றுட்டு இருக்க? உள்ளவா. என்ன சார், மேடம் அவசரமா உங்களை பார்க்கணுமா? வந்திருக்காங்க. எங்க? கீழே வண்டியில் உட்காந்துருக்காங்க. சார், நீங்க வரீங்களா இல்ல அவங்க இங்க வரணுமான்னு கேட்டாங்க. நானே வரேன். ஓகே சார். ஹலோ உமா, நான் துளசி பேசுறேன். கொஞ்சம் வந்துட்டு போறியா? துளசி, என்னது?
அங்கே இரு. எதுவா இருந்தாலும் வருத்தப்படாத. நான் வந்துட்டு இருக்கேன். ஏய். உன்னை கடிக்கணும் போல இருக்கு. சும்மா இரு துளசி. என்ன சொன்ன? இப்ப என்ன சொல்ல என்ன கூப்பிட்ட? என்ன சொல்லி கூப்பிட்டேன்? துளசின்னு சொல்லி கூப்பிட்ட. Did I? Your wife is a wife is a wife. ஏன் பெட்ரூம்ல ஏன் பக்கத்துல படுத்துட்டு இருக்க போற உனக்கு பட்டாடி ஞாபகம் தான் இல்ல? ஏன் கிட்ட செக்ஸ் வச்சுக்கிறப்ப கூட நீ அவளை தான் நினைச்சிட்டு இருக்க, அப்படித்தானே? கவிதா இங்க பாரு ப்ளீஸ். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீ என்னோட மட்டும் இல்ல, எத்தனை பேரோட படுத்துக்கிட்டாலும் உன் மனசு மட்டும் அவகிட்டதான் இருக்கு. எனக்கு வேண்டாம், இந்த உலகம் மட்டும் எனக்கு வேண்டாம். போயிடு, உன் பொண்டாட்டிக்கு நீ போயிடு. Go, go, go. Get out from here, you bastard. நான் செத்து போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன். இங்க பாரு, அழாதம்மா அழாத. 5 வருஷமா அவளோட குடும்பம் நடத்துறவன் ஏதோ வாய் தவறி அவ பேர் வந்துருச்சு. இதுக்கு போய் இவ்வளவு காட்டாதா? நீயும் புரிஞ்சுக்கலாம். அப்புறம் எப்படி? எந்திரி. என்ன தூக்கு, என்ன தூக்கு. I love you, 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 I love you. சுரேஷ், அம்மா வாங்கம்மா. 3 நாளா அவர் வீட்டுக்கு வரல. அவ வீட்டுல தங்கிட்டு இருக்காரு. என்ன கொஞ்சம் கூட்டிட்டு போறியா? அம்மா நீங்க எதுக்குமா அங்கலாம்? நீங்க இங்க உட்காருங்கம்மா, நான் போய் சார் கூட்டு வரேன். வருத்தப்படுறல, இத பத்தி முன்னாடி நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம். மறைச்சிட்டீங்க, எல்லாரும் சேர்ந்து மறைச்சிட்டீங்க. அம்மா அது வந்து சரி கிளம்பு. முரளி சார் உங்க வீட்டுல வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? எதுக்கு அவளைக்கு கூட்டு வந்த? நான் எவ்வளவோ சொன்னேன், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி இப்ப அவங்க வெளியே ஆட்டோல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? சார் இங்க பாருங்க, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. இந்த இழவிழா விட்டு பேசாம வீட்டுக்கு வந்து சேருங்க. என்ன சுரேஷ், நாக்கு ரொம்ப தான் நீளுது. Oh shit. சுரேஷ் இங்க பாரு, துளசியை கூட்டிட்டு போய் நம்ம ஆபீஸ்ல உட்காருவேன். நாங்க வரேன். சார் என்ன சார் நீங்க, எதுக்கு சார் நீங்க உங்களுக்கு பயப்படணும்? தெருவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது உங்க சம்சாரம். சுரேஷ் ப்ளீஸ், நான் சொல்றது செய். சார் ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க.
துளசிங்க பாரு, அழாத அழாத. இங்க பாரு துளசி, உன்னோட துக்கம் எனக்கு புரியாம இல்ல, ரொம்ப உடைஞ்சு போயிருக்க தெரியுது. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. நீதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்ன சொல்றீங்க நீங்க? எவ்வளவு ஒருத்தி வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு என்ன அட்ஜஸ்ட் பண்ண சொல்றீங்களே? பெத்தவங்களே வேண்டாம்னு சொல்லிட்டு நான் உங்க பின்னாடி வரல. துளசி, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுல இருந்து வெளியே வருது நீ நடக்காது. அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சீக்கிரமா ஒரு குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கிறப்ப என்ன விட்டுட்டு போறீங்களே? யார் இப்ப உன்னை விட்டுட்டு போறேன்னு சொன்னா? அந்த பொண்ணோட குடும்பம் நடத்துறேன், அதுக்காக உன்னை விட்டுட்டே நடத்துமா? ஐயோ கடவுளே! வேணா உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன், அவளை விட்டுட்டு வந்துருங்க. நம்ம இந்த ஊர்ல இருக்க வேணாம், தூரமா எங்கேயாவது போயிடலாம். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. என்னோட குறைகள் எல்லாம் நான் திருத்திக்கிறேன். சத்தியமா சொல்றேன், இனிமே உங்களோட எதுக்கும் எதுக்கும் சண்டை போட மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட பொழுதில் எறிவதுண்டோ? நல்லதோர்